நானும் மேன்மை பாராட்டுவேன். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனைப் போலச் சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தியுள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். பவுல் புத்தியினர் அல்ல, அவர் புத்தியுள்ளவர். ஆகையினால் ஒருவனும் தன்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம் என்று எழுதுகிறார். மேன்மை பாராட்டுவது பெருமையான இருதயத்திற்கு அடையாளம். ஆனால் பவுலோ இங்கு தன்னை சற்று மேன்மை பாராட்டி பேசுகிறார். பவுலிடத்தில் பெருமையின் ஆவி இல்லை. ஆனாலும் தான் சொல்லுகிறதை கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே சொல்லுவதாக எழுதுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். அதே வேளையில் தங்களுடைய ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை தைரியமாய் மேற்கொள்ள வேண்டும். தைரியமாய் மேற்கொள்வது பெருமையின் இருதயமல்ல, இதுவும் அவர்களுடைய ஊழியத்தின் ஒரு பகுதி. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்த வேண்டும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனாலும் சில வேளைகளில் தேவன் நம் மூலமாக செய்கிற காரியங்களை தைரியமாக சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. உலக பிரகாரமான ஜனங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய பிள்ளைகளின் பிரயோஜனத்திற்காக உள்ளதை உள்ளது என்று சொல்ல வேண்டும். தேவன் நம் மூலமாய் செய்கிற உன்னதமான காரியங்களை தைரியமாய் சொல்ல வேண்டும். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். நம்மில் பெரிய காரியங்களை செய்கிறார். நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார். உலகத்தார் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ ஆவிக்கேற்றபடி மேன்மை பாராட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய குறைவிலும் மேன்மை பாராட்டுகிறார். கொரிந்தியர்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்துக் கொள்கிறார்கள் என்று பவுல் இங்கு எழுதுகிறார். இது எதிர்மறையான வாக்கியம். கொரிந்தியர்கள் புத்தி உள்ளவர்கள், கள்ள அப்போஸ்தலர்களோ புத்தி இல்லாதவர்கள். கொரிந்தியர்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்தாலும் புத்தி இல்லாத கள்ள அப்போஸ்தலர்களை தங்களிடமாக சேர்த்துக் கொண்டு அவர்களுடைய கள்ள உபதேசங்களை சந்தோஷமாய் கேட்கிறார்கள். கொரிந்தியர்கள் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருப்பதாக பவுல் இங்கு எழுதுகிறார். இதுவும் எதிர்மறையான வாக்கியம். கள்ள அப்போஸ்தலர்கள் கொரிந்தியரை சிறையாக்குகிறார்கள், அவர்களை பட்சிக்கிறார்கள், அவர்களை கைவசப்படுத்துகிறார்கள், தங்களை உயர்த்துகிறார்கள், அவர்களுடைய முகத்தில் அறைகிறார்கள். கள்ள அப்போஸ்தலர்கள் கொரிந்தியருக்கு விரோதமாக இத்தனை அநியாயத்தை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர்கள் சகித்துக் கொள்ளுகிறார்கள். கொரிந்தியர்கள் கள்ள அப்போஸ்தலர்களை சகித்துக் கொள்ளும் போது தன்னையும் ஏன் சகித்துக் கொள்ளக்கூடாது என்று பவுல் அவர்களிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும், ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே தானும் துணி உள்ளவனாய் இருப்பதாக பவுல் இங்கே எழுதுகிறார். மற்ற அப்போஸ்தலரில் தான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று பவுல் எண்ணுகிறார். பவுல் கொரிந்தியருக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை, அவர்களுக்கு பொருளாதார கஷ்டத்தை கொடுக்கவில்லை. ஆனாலும் கொரிந்தியர் மத்தியில் சில கள்ள அப்போஸ்தலர் எழும்பி பவுலுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுல் மிகுந்த மனத்தாழ்மையோடு கொரிந்தியரை விட்டு விலகி போய்விடவில்லை. தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை அவர்கள் மத்தியில் உறுதி பண்ணுகிறார். தான் அவர்கள் மீது சிநேகத்தோடு இருப்பதை தெளிவுபடுத்துகிறார். கள்ள அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரை போல வேஷம் தரித்து
கபடமுள்ள வேலையாட்களாக சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். கொரிந்தியர்கள் கள்ள அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பவுலோ மெய்யாகவே கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலராக இருக்கிறார். தன்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை என்றும் தன்னையும் அப்போஸ்தலராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பவுல் அவர்களுக்கு எழுதுகிறார். இந்த சூழ்நிலையில் பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது அவர் தன்னை மேன்மை பாராட்டி பேசுகிறார். பவுல் அப்போஸ்தல ஊழியம் செய்யுமாறு அழைக்கப்பட்டிருக்கிறவர். தன்னுடைய விரோதிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் பவுலுக்கு இல்லை. ஆனாலும் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை அவர்கள் குறை கூறும்போது பவுல் தன்னை மேன்மை பாராட்டி தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை நிரூபிக்கிறார். தன்னை மேன்மை பாராட்டுவதன் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதில் பவுல் மிகுந்த எச்சரிப்போடு இருக்கிறார். கொரிந்தியர்கள் பவுலை புத்தியீனன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். ஆகையினால் தன்னுடைய புத்தியீனத்தை சகித்துக் கொள்ளுமாறு பவுல் அவர்களிடம் கூறுகிறார். கொரிந்தியர்கள் சகித்துக் கொண்டவர்கள், தங்களுடைய ஆத்துமாக்களை சிறையாக்கினவர்கள், தங்களுடைய பணத்தை பட்சித்தவர்கள், தங்களை கைவசப்படுத்தினவர்கள், தங்களை தாங்களே உயர்த்தினவர்கள், தங்கள் முகத்தில் அறைந்தவர்கள். பவுல் மேன்மை பாராட்டும் காரியங்கள். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களில் இருந்தேன், கள்ளரால் வந்த மோசங்களில் இருந்தேன். என் சுய ஜனங்களால் யூதர்களால் வந்த மோசங்களில் இருந்தேன். அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களில் இருந்தேன். பட்டணங்களில் உண்டான மோசங்களில் இருந்தேன். வனாந்திரத்தில் உண்டான மோசங்களில் இருந்தேன். சமுத்திரத்தில் உண்டான மோசங்களில் இருந்தேன். கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களில் இருந்தேன். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் இருந்தேன். அநேக முறை கண் விழிப்புகளில் இருந்தேன். பசியிலும் தாகத்திலும் இருந்தேன். அநேக முறை உபவாசங்களில் இருந்தேன். குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை பவுலை நாள்தோறும் நெருக்குகிறது. தேவனிடத்தில் பலன், சபைகளுக்காக வைராக்கியம், பல பலவீனங்கள். தேவனை மெய்யாக பற்றி கொண்டார். அற்புதமான விடுதலைகள். மேன்மை பாராட்டுகிறது அவசியமாக இருக்கிறது. தரிசனங்களும் வெளிப்பாடுகளும், வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், அறிவை கடந்த அனுபவங்கள், மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை கேட்டது, விசேஷித்த அறிவு, சுய மகிமையில் இருந்து விடுதலை, சத்தியமானதை பேசுதல், மேன்மை பாராட்ட மனதாய் இருத்தல், விசேஷித்த பாடுகள், தேவனிடமிருந்து பதில்கள், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுதல், தன் மீது கிறிஸ்துவின் பலம் இருந்தது, பலவீனங்களில் பிரியப்படுதல், இயேசு கிறிஸ்துவுக்காக சகித்துக் கொள்ளுதல், தேவை ஏற்பட்டால் ஒழிய மேன்மை பாராட்டாமல் இருத்தல், மகா பிரதான அப்போஸ்தலரோடு குறைவில்லாமல் இருத்தல், மேன்மையும் தாழ்மையும், அப்போஸ்தல அடையாளங்கள், சுயநலமின்மை, நியாயம் தீர்க்கும் வல்லமை.